இப்போ வந்து ப்ரோக்ராமிங் சியில் யூனிட் 1ல் மாடல் 3க்கு வந்து பார்க்க போகிறோம். மெயினான டாபிக் வந்து அல்காரிதமும் அட்வான்டேஜ் ஃப்ளோ சார்ட்டும் இந்த ரெண்டும் வந்து பார்ப்போம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லெவல்ஸ், அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்ன, லோ லெவல் லாங்குவேஜ் என்ன, எது ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும், எது நமக்கு புரியும், எது ஈஸியாக வந்து ப்ராப்ளம் கோடிங்கில் வந்துச்சுன்னா கரெக்ட் பண்ண முடியும், அப்படிலாம் வந்து கம்பைலர்னா என்ன, இன்டர்ப்ரட்டர்னா என்ன, அசம்பிளர்னா என்ன, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது ஹை லெவல் லாங்குவேஜோட ஃபீச்சர்ஸ் என்ன, லோ லெவல் லாங்குவேஜோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த கிளாஸ் இன்னைக்கு வந்து பார்க்கப்படுறது மெயினாக வந்து 2 அல்காரிதம் அண்டு ஃப்ளோ சார்ட். அல்காரிதம் அப்படின்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு செயலை செய்கிறதுக்கு வரிசையாக என்னென்ன ஸ்டெப்பை செஞ்சால் இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு எழுதுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுற பேர் வந்து அல்காரிதம் பேர். ஃப்ளோ சார்ட்னா என்ன அப்படின்னா வந்து இப்படி வேர்டிங்க அல்காரத்தில் வேர்டிங்ஸில் இருக்கும், ஃப்ளோ சார்ட்டில் வந்து டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். சரி, இப்படி வந்து பில்டிங் கட்டணும்னா வந்து ஒரு பிளான் டயக்ராம் போடுறோமோ அது மாதிரி என்ன ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு மாடல் மாதிரி இதை ரெடி பண்ணி டயக்ராமை ரெப்ரசன்ட் பண்ணால் எல்லாருக்கும் வந்து புரியும். அல்காரிதம் ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறோம், அதுக்கடுத்து ஃப்ளோ சார்ட் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அல்காரிதம்னா என்ன? அல்காரிதம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் ஆஃப் சால்விங் எ ப்ராப்ளம் ஆர் மேக்கிங் டிசிஷன்ஸ். சரிங்களா? ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் போய் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா கோடிங் எழுதுறதுக்கு பேர் வந்து அல்காரிதம் பேர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து மதுரை போயிட்டு வரணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எழுதி இதெல்லாம் செஞ்சால் மதுரை போய் இன்னும் குறிப்பிட்ட பொருளாக வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு எழுதுனா மதுரை போயிட்டு வர்றதுக்கு உள்ள அல்காரிதம் ரெடி. ஸோ இதை வந்து அல்காரிதம் வெளியே முடித்தோடனே ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்லேயும் இப்போ சி லாங்குவேஜ், பாஸ்குல, C++, ஜாவாலையும் அந்த ப்ரோக்ராமை வந்து எழுதி எக்ஸிக்யூட் பண்ணி கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ அல்காரிதம் வந்து பேசிக் ப்ரோக்ராம் லாங்குவேஜுக்கெல்லாம் முன்னாடி நமக்கு தெரிஞ்ச மெத்தடில் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம். அல்காரிதம் டெர்மினேட்ஸ் ஆஃப்டர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். அல்காரிதம்னா என்னது, நீண்ட கதை மாதிரி போயிட்டு கூடாது, இந்த செயலை செய்கிறதுக்கு இத்தனை ஸ்டெப்ஸ் அப்படின்னா இத்தனை ஸ்டெப்ஸோட நின்றணும். ஃபிட்னஸ், ஃபைனைட்னஸ், டெஃபினைட்னess. Each steps in algorithm is unambiguous. This means that the action specified by the step cannot be interpreted in multiple ways. ஒரு ஆக்ஷன் இது செய்யணும் அப்படின்னு எழுதினீங்கன்னா அந்த ஆக்ஷனை வந்து குழப்பம் இல்லாமல் அதை அந்த வேலையை செய்கிற மாதிரி இருக்கணும். ஒரு எழுதிட்டு செய்யவா வேண்டாமா, இங்கிட்டு போகணுமா அங்கிட்டு போகணுமா, இந்த குழப்பமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டெப் தான் பண்ண போகிறோம் அப்படின்றது சிஸ்டத்துக்கு சிபியுக்கு தெரியும். த இன்புட், அந்த அல்காரிதத்தில் எந்தெந்த இடத்துல இன்புட்டை வந்து அக்செப்ட் பண்ண போகிறோம், எந்த இடத்துல இன்புட் வாங்குகிறோம், அவுட்புட் எந்த இடத்துல வந்து அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்றது. எஃபெக்டிவ்னஸ், it consists of basic instructions that are realizable. That means that the instruction can be performed by using the given input in a finite amount of time. ஸோ என்ன கோடிங், அது முடிகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எஃபெக்டிவாக எவ்வளோ நேரத்தில் முடிக்கலாம் அப்படின்றது அதில் தெரிஞ்சிருக்கணும். நம்ம கோடிங் வந்து எவ்வளோ நேரத்தில் ஒர்க் ஆகும். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம் பேஸ்ட் ஆன் கண்ட்ரோல் ரிப்பீட்டேட்டிவ் ஸ்டெப்ஸ். படிக்கும்போது பார்ப்போம் எத்தனை ஒரு வேலையை திருப்பி செய்கிறோம். ஃபார் லூப்பு, வைல் லூப்பு, ஸோ அந்த மாதிரிலாம் பார்ப்போம். பேஸ்ட் ஆன் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர். எஸ்ஆர் இருந்தால் இந்த பக்கம் போகணும், நோவாக இருந்தால் அந்த பக்கம் போகணும். இல்லை எஸ்ஆர் நோவை நம்ம டிசைட் பண்ண முடியாது, இந்த ப்ரோக்ராமர் டிசைட் பண்ண முடியாது, அங்கே உள்ள லாஜிக்கில் என்ன ஆன்சர் வருதோ அதை வச்சு டிசைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அல்காரிதமில் நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது, ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிப்பீட்டேட்டிவ் ஸ்டெப்ஸ் இதை வந்து 2 இதாக பிரிக்கலாம், டைரக்ட் அல்காரிதம், இன்டைரக்ட் அல்காரிதம்.
இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்கள் பேரை வந்து 10 தடவை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா வந்து இட்ஸ் ஏ டைரக்ட் அல்காரிதம். ஸோ 10 தடவை உங்கள் நேமை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அது நின்றும். இன் திஸ் டைப் ஆஃப் அல்காரிதம் த நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் திருப்பி வர்ற செயல் வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், டைரக்ட் அல்காரிதம். அப்புறம் இன்டைரக்ட் அல்காரிதம். இன் திஸ் டைப் ஆஃப் அல்காரிதம் repetitive steps are executed. Exactly how many repetitions are to be made is unknown. இப்போ ஏதோ ஒரு கால்குலேஷன் வச்சு 10 ரெப்பிட்டேஷனா 20ன்னு டிசைட் பண்ணுறது வந்து கம்ப்யூட்டருக்கு அத்தாரிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எத்தனை தடவை ஓடும் அப்படின்றத நம்ம முன்னக்கூடியே சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் கால்டு இன்டைரக்ட் அல்காரிதம். தென் பேஸ்ட் ஆன் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ அதில் 3 டைப் பார்த்தோம். டிட்டர்மினிஸ்டிக், நான் டிட்டர்மினிஸ்டிக்ஸ், ரேண்டம். ஸோ டிட்டர்மினிஸ்டிக்ஸ்னால் ஆன்சர் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி 2 இது இருக்கும். எஸ் அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கும், நோன்னு ஒரு பாத் இருக்கும். ஸோ எஸ்ஸாக இருந்தால் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணும், நோவாக இருந்தால் அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து செக் வெதர் நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆட். ஸோ இதில் ஈவன் ஆர் ஆர்டில் 2 பார்த்துருக்கு. ஒன்று வந்து எஸ்னா ஒரு பார்த்துருக்கும், நோன்னு இன்னொரு பார்த்துருக்கும். ஸோ எஸ்ன்ற பாத்திரத்தை ஒர்க் பண்ணால் எவ்வளோ நேரம் வரும், நோன்ற பார்த்த செலக்ட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்றத பண்ணலாம். இது நான் டிட்டர்மினிஸ்டிக், நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பார்த்துருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபைண்ட் எ டே ஆஃப் எ வீக்ஸ் இந்த லாஸ்ட் இருக்குல்ல, அப்படின்னா எத்தனை 2 பார்த்த தவிர 7 பார்த்து இதில் வந்துடும், சண்டே டு சாட்டர்டே. இது ரேண்டம் அல்காரிதம் லாஸ்ட் உள்ளது. ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் எ ஃபியூ ஸ்டெப்ஸ் the control of the program transferred to another step randomly. ஸோ அதுவாக ரேண்டமாக ஒரு செலக்ட் பண்ணிக்கிறது. சரியா, அது வந்து ரேண்டம் அல்காரிதம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இது வந்து அல்காரிதம், இது வந்து ஃப்ளோ சார்ட். இந்த ஃபுல்லும் வந்து ஃப்ளோ சார்ட்டு. இப்போ இது வந்து ஒரு 3 நம்பரில் எது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் 3 வேல்யூவை வந்து இன்புட்டாக எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏவையும் பியையும் கம்பேர் பண்ணுறோம். தென் ஏவை வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஏவை வச்சுக்கிறோம். ஏ பிசியோட பெருசாக இருந்துச்சுன்னா ஏன்னு பிரிண்ட் பண்ணுறோம். பி வந்து அதே மாதிரி ஏசியோட இதாக இருந்துச்சுன்னா பிஏ கிரியேட் பண்ணோம். சிஏ அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம். அது தானே எதுன்னு பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ ஸ்டாப். இப்போ கவனிங்க, ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சிம்பிளும் லாஸ்ட் இந்த சிம்பிளும் ஈக்குவல், ஸ்டார்ட் ஸ்டாப். தென் ரீட், இது இன்புட். அதே மாதிரி இது அவுட்புட் பேரல வராமல் இருக்கு பாருங்க. ரீட் பிரிண்ட்டு பிரிண்ட். ஸோ இங்கே ரீடு ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை கீபோர்டில் வந்து ரீட் பண்ணுறது. இது அவுட்புட். இந்த நடுவில் உள்ள ஆரம்பம் இருக்குல்ல, இதுதான் டேட்டா ஃப்ளோ ஆரம்பம். ஸோ ஃபஸ்ட்டு ஏபிசி ரீட் பண்ணி ஏ பெருசாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. எஸ்ஸாக இருந்ததுன்னா சியோட செக் பண்ணி ஏ தான் பெருசு, ஏன்னா பியும் சிறுசு, பியோட பெருசு சியோட பெருசு. இப்போ பி பெருசுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சியோட பி பெருசா அப்படின்னு பார்க்குறோம். எஸ்ன்னு தெரிஞ்சுன்னா பி தான் பெருசு, நோன்னா சி தான் பெருசு. அதே மாதிரி ஏ பெருசாகி சியோட சிறுசாக இருந்துச்சுன்னா அப்போ என்னது சி தான் பெருசு. ஸோ இதை வந்து எழுதிடும். சரியா, திஸ் இஸ் 3 நம்பரில் எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்கிறது. இதோட அல்காரிதம் பார்த்துட்டோம். இப்போ ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்டில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஃப்ளோ சார்ட்னா என்ன. ஃப்ளோ சார்ட் இஸ் ஏ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் that shows the sequence of operation to be performed to get the solution to the program. Sequence of operation step by step எழுதாம diagrammatic represent பண்ணா flow chart. Importance of flow chart. A flow chart is used to represent the sequence of operation to be performed in picture form. It is easy to implement the concept of using any programming language.
each operation is represented by a different symbol and hence it is easy to understand. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சிம்பிளாக வரைஞ்சதுனால நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமை இன்னொரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக முடியும். இப்போ வீடு கட்டுறதுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க, அவர் இன்ஜினியர் என்ன செய்ய போகிறாருன்னு என்ன கதையாக சொன்னாலும் ஒரு இது வரைஞ்சி காமிச்சிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஃப்ளோ சார்ட்டில் வரைஞ்சி காமிச்சின்னா மற்ற ப்ரோக்ராமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ மொத்தம் இங்கே 6 காமிச்சிருக்கேன், இன்னும் 2-3 நிறையா வந்து இருக்குது. இந்த 6 வந்து முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து ஓவல் ஷேப்பு, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறது. தென் ரெக்டாங்கிள், ப்ராசஸிங் என்னென்ன நடக்குது அப்படின்றத சொல்கிறது. தென் பேரலோகிராம், ஸோ இந்த இடத்துல இன்புட் என்ன வாங்க போகிறோம், என்ன அவுட்புட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது. தென் டிசிஷன் மேக்கிங், டைமண்ட் ஷேப்பு. ஸோ ஒரு இன்புட்டு 3 அவுட்புட் எடுத்துக்கலாம். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஒரு பாத்து, கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா ஒரு பாத்து, லெஸ்ஸனாக இருந்துச்சுன்னா ஒரு பாத்து. இல்லை ஒரு பாத்து தேவையில்லைன்னா அது கூட விட்டுடலாம். கனெக்டர் சர்க்கியூட், ஸோ 2-3 லென்த்தியாக போச்சுன்னா இங்கேருந்து இந்த பேஜ் டேர்ன் ஓவர் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, பிடிசின்னு. அது மாதிரி என்னது இந்த பேஜில் முடிஞ்சு இந்த இது வந்து எங்கே போய் கன்டினியூ ஆகும், எந்த இடத்துல போய் ஜாயின் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த கனெக்டர் சர்க்கிள் வச்சு இது பண்ணலாம். தென் ஃப்ளோ லைன்ஸ், ஆரோ லைன்ஸ், இது வந்து யூஸ் ஆகும். ஆரோ மார்க்கில் இந்த டைரெக்ஷனில் டேட்டா ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நோட் பண்ணுறதுக்கு. தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஃப்ளோ சார்ட். கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும். எஃபெக்டிவ் அனலைஸ் பண்ணுறது வந்து எந்த இடத்துல பண்ண முடியும். ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன், அது இதை வச்சு எஃபிஷியண்டாக கோடிங் எழுதலாம். ப்ராப்பர் டிபக்கிங், பிரச்சனை வந்துச்சுன்னா சால்வ் பண்ணுறது ஈஸி. எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ், ப்ரோக்ராமாக மெயின்டைன் பண்ணுறதோட ஃப்ளோ சார்ட்டில் மெயின்டைன் பண்ணால் அடுத்து வர்றவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத ஈஸியாக புரியும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், ஆட் நம்பரா ஈவன் நம்பரா ஈக்குவல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸ்டார்ட் பண்ணுறோம், தென் ரீட் த நம்பர் n, சரியா. தென் ஃபைண்ட் த ரிமைண்டர், 2ஆல் டிவைட் பண்ணி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம். ரிமைண்டர் 0னா ஈவன் நம்பர், இல்லைன்னா ஆட் நம்பர். ஸோ இது வந்து ஃப்ளோ சார்ட். ஸ்டார்ட்டு, ரீட் என்ன, மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம், 0-1 கண்டுபிடிக்கிறோம், இது ரிமைண்டர். எஸ்னா ஈவனு, நோனா ஆடுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறோம், சரியா. ஸோ உங்களுக்கு அல்காரிதம் சொல்லியிருக்கு, ஃப்ளோ சார்ட்டும் சொல்லியிருக்கு. ஸோ இந்த கிளாஸில் இந்த மாடலில் வந்து அல்காரிதம், ப்ராப்பர்ட்டிஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அல்காரிதம் பார்த்துருக்கோம். ஃப்ளோ சார்ட்டில் சிம்பிள்ஸ், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்துருக்கோம், சரிங்களா. டெக்ஸ்ட் புக்கு பாலகுருமி சாமி ரெஃபரன்ஸ் புக் நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சி, ஃபீச்சர்ஸ் ஆஃப் சி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம், ஸோ இதை வந்து பார்க்க போகிறோம். கம்பைலிங், லிங்கிங் வந்து அதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்ஸ்.